5.4 9 சம்மு. இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 2 லைனாக கொடுத்துருக்காங்க. அது 2 லைனாக எப்படியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அதை வச்சு எனக்கு பி வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க சொன்னதுனால நான் என்ன பண்ண போகிறேன், M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 இந்த ஃபார்மேட்டை நான் அதை கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்து பியை கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். -12y ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் p + 3x + 12 இல்லையா? இது ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, மைனஸ் p + 3 ஆஃப் x இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் -12y இது அந்த பக்கமே இருக்குது +12 ஈக்குவல் டு 0. எப்போவுமே ஒரு ஈக்குவேஷன் ஆல்ட்ரு பண்ணும்போது நீங்கள் எக்ஸு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் எல்லாமே கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சம்மு. இப்போ இது ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போது ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈக்குவேஷனை -a/b இல்லையா? -a வேல்யூ இது p + 3 இல்லையா? ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அது கூட இன்னொரு மைனஸ் இருக்குது p + 3. ஓகேவா? இப்போ மைனஸ் தனியாக இருக்கு இல்லையா? அந்த மைனஸ் இது ஃபார்முலாலே வர மைனஸ் இது. ஓகேவா? டிவைடட் பை இதுலேயே மைனஸ் வருது இல்லையா? பிக்கு வேல்யூ மைனஸ் வருது. அப்போது -12 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப் p + 3 டிவைடட் பை 12. அப்போது M1ங்கிறது மைனஸ் ஆஃப் p + 3 டிவைடட் பை 12. இப்போ M2 கண்டுபிடிக்கணும். M2க்கு ஈக்குவேஷன் இவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? 12x மைனஸ் 7y ஈக்குவல் டு 16. இதை நம்ம ஈக்குவேஷனாக மாற்றணும் இல்லையா? எப்படி மாற்றிக்கலாம்? 12x மைனஸ் 7y இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் -16 ஈக்குவல் டு 0 இல்லையா? இப்போது M2 கண்டுபிடிக்கணும் இல்லையா? M2 என்னது? மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி இல்லையா? அப்போது b ஈக்குவல் டு -12 இல்லையா? ஏங்கிறதுனாது 12 -12 டிவைடட் பை இங்கே பிங்கிறது -7 கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போது M2ங்கிறது என்னவாக இருக்குது? 12/7. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவங்க கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துறாங்க இது பர்பண்டிகுலர்னு. அந்த ஹிண்ட்டை வச்சு தான் நம்ம பியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 இல்லையா? இதுதான் பர்பண்டிகுலருக்கான அந்த ஸ்லோப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ M1 அதுன்னு அப்படி எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் p + 3 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு M2 என்னது? M2 இன்ட்டு இது M2 என்னது? 12/7. ஏன்னா M1 இன்ட்டு M2 இல்லையா? M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு என்னது? -1. அப்போது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிடலாம். 12 மிச்சம் என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப் p + 3 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு -1. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 7 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? மைனஸ் ஆஃப் p + 3 ஈக்குவல் டு -7 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -p -3 ஈக்குவல் டு -7. எனக்கு பியோட வேல்யூ வேணும் இல்லையா? அப்போ நான் பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். -p ஈக்குவல் டு -7 இது அந்த பக்கம் போச்சுன்னா +3 ஆகிடும். அப்போது -p ஈக்குவல் டு -7 + 3 -4 மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போது பியோட வேல்யூ என்னது? 4. அவ்வளோதான் சம்.